ஒரு கிராமத்தின் அருகே ஓடும் சிறிய ஆற்றங்கரையில் ஒரு நாள் காலை ஒரு மனிதன் நடந்து கொண்டிருந்தான். அப்போது நீரின் ஓரத்தில் சிக்கித் தவித்துக் கொண்டிருந்த ஒரு தேளை கண்டான். தண்ணீரில் விழுந்து வெளியே வர முடியாமல் பயத்தில் அது அலைந்தது. மனிதனின் மனம் உடனே உருகியது. உயிர்தான், சின்னதா பெரியதா என்ன வித்தியாசம் என்று நினைத்து கையை நீட்டி தேளை காப்பாற்ற முயன்றான். ஆனால் தேள் தனது இயல்புப்படி மனிதனின் கையை கொத்தினது. வலி தாங்காமல் மனிதன் கையை இழுத்து கொண்டான். கையை பார்த்தான், இரத்தம் சொட்டியது. அருகில் இருந்த ஒருவர் சொன்னார், அது தேள், கொத்தாமல் விடாது. ஏன் மறுபடியும் காப்பாற்றப் போகிறீர்கள்? மனிதன் சற்றும் தயங்கவில்லை. மீண்டும் மெதுவாக கையை நீட்டி இந்த முறை ஒரு இலை கொண்டு தேளை தூக்க முயன்றான். ஆனாலும் தேள் மீண்டும் கொத்தினது. வலி இருந்தாலும் மனிதனின் மனதில் கோபம் இல்லை. அவன் மனத்தில் ஒரு தெளிவு மட்டும் இருந்தது. மூன்றாவது முறை ஒரு சிறிய குச்சியை பயன்படுத்தி மிக கவனமாக தேளை கரை மீது ஏற்றினான். சில நொடிகள் அசைந்த தேள் உயிர் தப்பிய சந்தோஷத்தில் வேகமாக ஓடி மறைந்தது. அதை பார்த்து கொண்டிருந்தவர் ஆச்சரியமாக கேட்டார், அது உங்களை காயப்படுத்தினாலும் ஏன் அதை காப்பாற்றினீர்கள்? மனிதன் அமைதியாக பதிலளித்தான், கொத்துவது தேளின் இயல்பு, காப்பது என் இயல்பு. அது தனது இயல்பை மாற்றவில்லை என்பதற்காக நான் என் மனிதத்துவத்தை மாற்ற முடியுமா? மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் நாம் நல்லவர்களாக இருப்பதே உண்மையான வலிமை.